Hi friends, Assalamu alaikum. Welcome to my channel Riz Tamil Kitchen. இன்னைக்கு நம்ம வந்து ஒரு day in my life vlog தாங்க பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து pancake எப்படி செய்யறது அப்படி நம்ம பார்த்தலாம். ஒரு மிக்சிங் பவுல்ல வந்து ஒரு முட்டை மட்டும் வந்து உடைச்சு சேர்த்துக்கோங்க. அது கூட வந்து ஒரு 1.5 ஸ்பூன் வந்து சர்க்கரை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இத வந்து சர்க்கரை நல்லா அந்த முட்டையோட mix ஆகுற மாதிரி நல்லா இந்த மாதிரி ஒரு hand whisk வச்சு நல்லா mix பண்ணிக்கோங்க. இந்த pancake வந்து பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். நான் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அதான் வந்து ரேஹான் கேட்டிருந்தா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பண்ணிட்டு இருக்கேன். இது கூட வந்து பாத்தீங்கன்னா அரை கப் வந்து பால் வந்து ஊற்றிக்கலாம். பாலையும் ஊற்றிட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து உங்களுக்கு வெண்ணிலா எசன்ஸ் வேணும்னா ஒரு ஸ்பூன் வந்து நீங்கள் இதில் ஒரு கப் மைதா மாவு சேர்த்துடலாம். இது கூட வந்து பார்த்திங்கன்னா அரை ஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர் அல்லது பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பேட்டர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ ஒரு நான்ஸ்டிக் பேன் எடுத்துகிட்டு அதில் நம்ம இந்த மாதிரி பேட்டரை வந்து ஊற்றிக்கலாம். இது வந்து போட்டு நீங்கள் அப்படி தோசை மாதிரி தேய்ச்சிடவும் கூடாது. இந்த மாதிரி லைட்டாக ஊற்றுனீங்கன்னா ஒரு பக்கம் வேகவும் நீங்கள் திருப்பி போட்டுருங்க. நல்லா ஃப்ளஃபியாக அழகாக வரும். நல்லா ப்ரௌன் கலரில் வந்திருக்கு பாருங்கள் நம்ம பேன் கேக்கு. ரொம்ப ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு கிட்ஸுக்கெலாம் கொடுங்க, ரொம்ப பிடிக்கும். இதுக்கு மேலே வந்து நீங்கள் பட்டர் அல்லது ஹனி இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி கொடுக்கலாம். என்னோட பசங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாக்லேட் சிரப் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்தா ரொம்ப பிடிக்கும். நான் அதுதான் கொடுத்துருக்கேன். ஸோ நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து வெளியே அப்படின்னா என்னோடய ஃப்ரெண்டு வீட்டுக்கு தான் நாங்கள் வந்து கிளம்பினோம். என்னோடய ஃப்ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா பேக்கிங் டூல்ஸ்லாம் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தா. அதோட விப்பிங் க்ரீமும் வந்து கேட்டிருந்தா. விப்பிங் க்ரீம் வந்து நம்ம கொரியர் பண்ண முடியாது. ஸோ நான் வந்து நேரிலே போய் கொண்டுட்டு போய் கொடுத்துடலாம் அப்படின்னு நாங்கள் வந்து கிளம்புறோம். என்னோட காலேஜ் ஃப்ரெண்டு, ஸோ நான் பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஸோ அவளையும் மீட் பண்ண மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் கிளம்புனேன். இது வந்து அவளோட வீடு வந்து திருமங்கலம் வந்து தாண்டி இருக்குது அப்படின்னு சொன்னால். ஸோ அதுதான் நாங்கள் போயிட்டுருக்கோம். போகும்போதே பார்த்தீங்கன்னா கிளைமேட் வந்து ஒரு மாதிரி மழை பெய்கிற மாதிரியே இருந்துச்சு. 11:30க்கே பாருங்கள் உங்களுக்கு அப்படியே அந்த மேகம்லாம் ரொம்ப அப்படியே டார்க் கலரில் இருக்குது. அப்படியே நாங்கள் போயிட்டே இருந்தோம்னா சரவணா ஸ்டோர் கிட்டலாம் பார்த்தீங்கன்னா மழை வந்து இப்படி லைட்டாக பெய்ய ஆரம்பிச்சிட்டே இருந்துச்சு. சரவணா ஸ்டோர் தாண்டவும் பார்த்தீங்கன்னா சரியான மழைங்க, நல்லா பெருசாக பெஞ்சிட்டு இருந்துச்சு. பாப்பாவே பார்த்திங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக வந்து கையெல்லாம் வச்சு பார்த்துட்ருக்காங்க, என்னடா மழை இப்படி பெய்யுது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நாங்கள் வந்து மேக்ஸிமம் காரில் போகும்போது நாங்கள் இவ்வளோ மழை பெஞ்சு நாங்கள் பார்த்ததே இல்லை. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப விடவே இல்லை மழை, அந்த அளவுக்கு ரொம்ப பெருசாக பெஞ்சிட்டு இருந்துச்சு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மழை தண்ணி வந்து அப்படியே அருவி மாதிரி கொட்டிகிட்டு இருந்துச்சு. அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா நல்ல பெரிய மழையாக பெஞ்சிட்டு இருந்துச்சு. திருப்பரங்குன்றம் தாண்டி நம்ம பைபாஸ் கிட்ட போகவும் பார்த்திங்கன்னா மழை வந்து லைட்டாக விட்டுருச்சு. அன்றைக்கி அந்த ஒன் டே ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருந்துச்சு கிளைமேட்டு. இதுவும் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக தான் இருந்துச்சு நம்ம ட்ராவல் பண்ணும்போது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 2 o'clock ஆயிடுச்சு. ஸோ நாங்கள் வந்து போகிற வழியில் டெம்பிள் சிட்டியில் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் டெம்பிள் சிட்டிக்கு போனோம். இந்த ரெஸ்டாரண்ட் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த பைபாஸ்லேயே தான் இருக்குது. ஆனால் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த அட்மாஸ்பியர்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருந்துச்சு. நிறைய ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம நல்லா கார்லாம் பார்க்கிங் பண்ணிவிட்டு நம்ம ஒரு ஃபேமிலியோடு நல்லா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணலாம். அந்த அளவுக்கு நல்ல சூப்பரான ரெஸ்டாரண்ட் இது. இது வந்து டெம்பிள் சிட்டி வெஜ் ரெஸ்டாரண்ட் தான். இப்போ நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். உள்ளக்கு போனதும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு சாக்லேட்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. அப்புறம் வெளியில் சாப்பிட்ற இடம் இந்த மாதிரி இருந்துச்சு. நாங்கள் உள்ளக்க ஏசி ஹாலில் தான் சாப்பிட போனோம். ரெண்டு வெஜ் மீல் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். வந்துருச்சு பாருங்கள். பார்க்கவே பார்த்திங்கன்னா அப்படியே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நல்லா ஒரு பெரிய பிளேட் நிறையா வந்து ஃபுல்லாக இந்த மாதிரி வச்சுருந்தாங்க. அவ்வளோ வெரைட்டிஸ் இருந்துச்சு. சப்பாத்தி, அதுக்கப்புறம் வந்து லெமன் ரைஸு, அப்புறம் கேசரி, பாயாசம், சாம்பார், கூட்டு, அந்த மாதிரி அவ்வளோ வெரைட்டிஸ் இருந்துச்சுங்க. சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் அந்த சைடு டெம்பிள் சிட்டி போனீங்கன்னா ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளுக்கு போகவுமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா சூடாக வெஜ் சூப் ஒன்று கொடுக்குறாங்க. அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எங்களால் சாப்பிடவே முடியலை. அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு ஃபுட்டு எல்லாமே. அப்படியே சுட சுட பார்த்திங்கன்னா ரசம், மோர் எல்லாமே கொடுத்தாங்க. சாப்பிட்டு முடித்ததும் பார்த்திங்கன்னா காம்ப்ளிமெண்ட்ரியாக வந்து 2 ஜூஸு, 2 பீடா, 2 பனானா, வாழைப்பழம் எல்லாமே வந்து அவங்களே கொடுத்துட்றாங்க.
வெளியில் வரவும் பார்த்தீங்கன்னா கிட்ஸுக்கு வந்து இந்த ப்ளே ஏரியா இருந்துச்சு. ஆனால் பசங்களால் விளையாட முடியலை, ஃபுல்லாக மழை பெஞ்சு தண்ணியாக இருந்தனால. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா டெம்பிள் சிட்டின்னு போட்டு அந்த ஒரு ஃபவுண்டைன் மாதிரி இருந்துச்சு. ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த இடம். ரேஹான் வந்து நின்று நிறையா ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டான். அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா அந்த டெம்பிள் சிட்டியே வந்து ஒரு ஷாப் மாதிரி வச்சுருக்காங்க. அங்கே வந்து நிறைய இந்த மாதிரி ஹேண்ட்கிராஃப்ட் ஐட்டம்ஸ் அந்த மாதிரி நிறையா இருந்துச்சு. உள்ளக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் வந்து அலோ கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் என்னால் எடுக்க முடியலை. ஆனால் ரொம்ப அழகாக இருந்துச்சு. எல்லாமே வந்து ரொம்ப அழகழகாக க்யூட்டாக வச்சுருந்தாங்க. நான் வந்து இந்த சாம்பிராணிலாம் போடுவாங்களே ஸ்டாண்டு, அது ஒன்று வாங்கியிருந்தேன். வாங்கிட்டு அப்படியே நாங்கள் வந்து ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்து போயிட்டுருக்கோம். என் ஃப்ரெண்டு வீட்டில் பார்த்தீங்கன்னா அவளோட பசங்களோட வந்து பாப்பா வந்து ரொம்ப ஜாலியாக விளையாண்டுக்கிட்டே இருந்தாங்க. அங்கேருந்து கிளம்ப அவங்களுக்கு மனசே வரல. அங்கே வந்து கொஞ்சம் ப்ரைவேசிக்காக நான் வந்து வீடியோஸ் அவ்வளோவா எடுக்கலை. அப்புறம் அவள்கிட்ட பேசிவிட்டு அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஒரு கிளம்பி மதுரைக்கு வரவே 6 o'clock மேலே ஆயிடுச்சு எங்களுக்கு. சரி, அப்புறம் ஈவினிங் வரவும் நம்ம வந்து டீ சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜம்ஜம் ஸ்வீட்ஸ் இருக்கும்ல, அங்கே வந்து காரை வந்து நிறுத்திட்டு நாங்கள் டீ குடிச்சிட்டு அப்புறம் அங்கேருந்து அப்படியே கிளம்பிட்டோம். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா சரவணா ஸ்டோர் இருக்கும். ஸோ அங்கே வந்து ரேஹான் வந்து மேஜிக் புக் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தான். நான் போன வீடியோலேயே காமிச்சிருந்தேன் அவன் வந்து மேஜிக் புக் வாங்கியிருந்தான் அப்படின்ட்டு. அவனுக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ திரும்ப வாங்கணும், எனக்கு வந்து வாங்கி கொடுங்கன்னு ஒரே வம்பு பண்ணிட்டு இருந்தான். ஸோ வாங்கி கொடுத்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சரவணா ஸ்டோர் வந்திருந்தோம். சரவணா ஸ்டோரில் வந்து ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு நிறையா இருக்கும். ரேஹான் வந்து மேஜிக் புக் அப்புறம் கலர் புக் அந்த மாதிரி எடுத்திருந்தான். எடுத்துகிட்டு அப்புறம் பில் பே பண்ணிவிட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். சரவணா ஸ்டோரில் வந்து பிளாக் போர்டு ஒன்று வாங்கியிருந்தேன். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 35 rupees. இது கிட்ஸுக்கு வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு இது ஒன்று வாங்கியிருந்தேன். அப்புறம் வந்து டெம்பிள் சிட்டியில் வந்து இந்த சாம்பிராணி போடுவோம்ல அந்த ஸ்டாண்டு, இது ஒன்று வாங்கியிருந்தேன். இது வந்து நான் ரொம்ப நாளாக வாங்கணும்னு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தது. ஸோ அங்கே கிடைக்கவும் நான் வாங்கிட்டேன். ரேஹான் வந்து இந்த பென்சில் ஒன்று எடுத்திருந்தான். இது வந்து நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். உள்ளக்க வந்து இந்த மாதிரி ஒரு குட்டி ஸ்டாண்டு மாதிரி இருக்கும். இதில் வந்து நம்ம சாம்பிராணி பக்கூர் இந்த மாதிரி நீங்கள் போடுறீங்கன்னா உள்ளக்க வச்சுட்டு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிடணும். இந்த மாதிரி கேண்டில் இருந்துச்சுன்னா இதையும் நீங்கள் உள்ளக்க வச்சிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்க. கீழே வந்து இந்த மாதிரி ஒரு ட்ரே மாதிரி கொடுத்துருக்காங்க. ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு இந்த இது பார்க்கவே. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 288 ரூபாய்க்கு இந்த ஹேண்ட் பேக் ஒன்று வாங்கியிருந்தேன் சரவணா ஸ்டோரில். இது வந்து இந்த லாங் பேக் இருக்கும்ல, ஸ்லிம் பேக் சொல்லுவாங்களே, நான் மோஸ்ட்லி இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அது ஒன்று எடுத்திருந்தேன். எப்பவுமே சரவணா ஸ்டோரில் வந்து ஹேண்ட் பேக் எல்லாமே ரீசனபிள் ரேட்டில் தான் இருக்கும். அப்புறம் வந்து ஸ்டாப்லர் பின்னு, அப்புறம் இந்த பென்சிலில் போடுவோம்ல டிப்பு, அது அப்புறம் ஸ்டாப்லருக்குள்ளே போடுற பின்னு, அப்புறம் டஸ்டர் இருக்கும்ல நம்ம பிளாக் போர்டில் எழுதிட்டு அழிக்கிறதுக்காக அது, அப்புறம் டபுள் டேப் அது ஒன்று, அப்புறம் மேஜிக் புக்கு, கலர் புக்கு, இதுதான் நாங்கள் அங்கே வாங்கியிருந்தோம்.
ரேஹான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேஜிக் புக் வந்து எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் காமிக்கிறேன், வீடியோ எடுங்கன்னு சொல்லிகிட்டே இருந்தான். ஸோ அதுதான் நான் எடுத்திருக்கேன். எப்போவுமே வந்து அவன் வந்து கலர் புக்கு தான் எடுப்பான். இந்த தடவை பார்த்தீங்கன்னா தான் அவன் மேஜிக் புக் எடுத்திருந்தான். இது வந்து நம்ம ஒரு பென்சில் இருந்தால் போதும், அதை வச்சு இந்த மாதிரி நம்ம அப்படியே ரப் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா, அப்படியே அழிச்சிக்கிட்டே இருந்தோம்னா உங்களுக்கு அந்த பிக்சர் வந்து அதுவே வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இப்போ அவன் காம்பான் பாருங்கள். எப்படி செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி அந்த பிக்சர் வந்து அப்படியே தெரிய ஆரம்பிக்கும். இதுதான் மேஜிக் புக். குழந்தைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செய்கிறதுல அவங்களுக்கு வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், என்ன பிக்சர் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக தான் ரேஹான் வந்து இந்த புக் வந்து அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இப்போ பண்ணிகிட்டே இருந்தால இந்த பூ தான் பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்துருந்துச்சு. இந்த மாதிரி ஒவ்வொரு பேஜ்லேயும் ஒவ்வொரு பிக்சர் இருக்கும். அடுத்து இந்த மேடம் பார்த்தீங்கன்னா அண்ணனை தள்ளி விட்டு வந்து இவங்க வந்து உட்காந்துக்கிட்டாங்க. இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைரியும் பென்சிலும் அவங்க அண்ணன் வந்து எடுத்து கொடுத்துட்டான். ஸோ அவங்கள வீடியோ எடுக்கணுமா, அதனால் உட்காந்து அவங்கள எழுதி காமிச்சிட்டு இருக்காங்க என்கிட்ட. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பில்லையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாகில் பார்க்கலாம். பாய்.